அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின் முதல் மாதமான முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வினால் புனிதமாக்கப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தின் பிறை 10 அன்று நோட்கப்படும் நோன்புக்கு பெயர்தான் ஆஷுரா எனப்படுகின்றது. இந்த ஆஷுரா நோன்பை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டிருக்கின்ற செய்திகளை இந்த உரையின் போது பார்க்க போகின்றோம். ஹஜ் பெருநாளும் அன்று கொடுக்கப்படும் குர்பானியும் இப்ராஹிம் நபியின் தியாகத்தையும் வரலாற்றையும் நினைவு கூறும் விதமாக அமைந்திருப்பதை போன்று ஆஷுரா நாளும் அன்று நோட்கப்படும் நோன்பிற்கும் ஒரு வரலாற்று பின்னணி உள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது யூதர்கள் ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோட்பதை கண்டார்கள். யூதர்கள் அந்த நாளை பற்றி, இது மாபெரும் நாள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில் தான் அல்லாஹ் காப்பாற்றினான், ஃபிரௌனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான், ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு நோட்டார்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களை விட மூசாவுக்கு நான் தான் நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தாமும் நோன்பு நோற்று தம் தோழர்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள். மூசா நபி அவர்களையும் அவர்களின் சமுதாயத்தையும் இறைவன் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் தான் இந்த ஆஷுராவுடைய நோன்பிற்கான காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செய்தியினூடாக நமக்கு தெளிவாகிறது.